க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளக் அவுட் பண்ணிடணும். அதை இப்போ நம்ம வந்து சேஃப். இது வந்து எல்ஜி டுவல் இன்வெர்ட்டர் ஏசி. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டரை எடுத்துடணும். ஃபில்டரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்கள்ல, இழுத்தா போதும் வந்துடும். நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட்டை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டோரை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த டவுனில் இருக்கிற இந்த பார்ட்டை வந்து கலட்டணும். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இழுத்தீங்கனாலே போதும். இப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கு இதுலேருந்து இதை எடுத்தால் போதும். அதே மாதிரி இங்கே ஒரு லாக் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு லாக் வரும். இந்த இடத்த எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு. இதை ஜஸ்ட் வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த காடி வந்து இதில் லாக் ஆகிக்கும். இப்போ நம்ம எடுக்கணும். ஜஸ்ட்டு இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டிங்கன்னா இந்த யூனிட் வந்து தனியாக வந்துடும். இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யூனிட்டு. இது நம்ம கரெக்டாக தேவையில்லை. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து கரெக்டாக போகிறது வந்து இந்த ஸ்க்ரூவையும் இந்த ஸ்க்ரூவையும், ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த அவுட்டோர், இந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல, இதை எடுக்கலாம். இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இந்த 4 லாக்கையும் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு ஒன்றும் லாக்குனா ஜஸ்ட்டு இதை இழுத்திங்கன்னா போதும். புல் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ண வேணாம், மேலே இழுக்கணும். மேலே இழுத்திங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா எல்லா லாக்கும் எடுத்துக்கும். டோரை அப்படியே எடுத்துட வேண்டியதான் வெளியில். இந்த டோர் அப்படியே வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. நம்ம இதில் இந்த பார்ட்டில் எதுவுமே கை வைக்க போகிறதில்ல. இந்த யூனிட்டில் இதில் தண்ணி படக்கூடாது. நம்ம க்ளீன் பண்ண போகிறது இந்த இடம் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதுக்கு உள்ளேயும் டஸ்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதுக்குள்ளேயும் இருக்கும். இது ப்ளோயரு. இந்த ப்ளோயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் டஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இதையும் டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா ஒரு பக்கெட்டு வாட்டரை டூத் ப்ரஷை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த யூனிட்டை, இந்த ஸ்விங்கை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணணுன்னா நம்ம இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும்.
இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இதை ஜஸ்ட்டு இழுத்திங்கன்னா போதும், வந்துடும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லுமே நம்ம க்ளீன் பண்ணணும். இது வரைக்குமே ஃபுல்லாக டஸ்ட்டு தான். இதில் உள்ளது, இந்த ரோட்டரியில் உள்ளதும் நீங்கள் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வாட்டர் எடுத்துங்க. நார்மல் டேப் வாட்டர் இல்லாமல் ஆர்ஓ வாட்டர் எடுத்துங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பிஹெச் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இதில் கரோட் ஆகாது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு நார்மல் ஆர்வா வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஷாம்பு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு நீட்டாகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. ஃபுல்லுமே சோப்பு வச்சு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் வாட்ரு, அதுக்கப்புறம் சோப்பு வாட்ரு. இது க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து இந்த யூனிட் வந்து ப்ளோயர் யூனிட்டு. இந்த ப்ளோயர் யூனிட் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அக்சஸ் கிடைக்கல அதுக்குள்ளெல்லாம். அவ்வளோதான், இது மேக்ஸிமம் க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளோயரில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயரில் உள்ள எல்லா தூசியும், மேக்ஸிமம் தூசி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு வரவங்க ப்ளோயர்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இதில் உள்ள இந்த ஃபென்ஸில் உள்ள டஸ்ட்டுகளை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட வேக்கம் கிளீனர் இருந்ததுன்னா ப்ளோயர் மட்டும் வேக்கம் கிளீனர் விட்டு ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா மேனுவலாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டஸ்ட் இருக்காது. இந்த இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. மேலேயும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அவுட்டோரு இதோட டோரு இது க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃபில்ட்ரு இது ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனலாக அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரை ஜஸ்ட்டு ப்ரெஷ் மட்டும் இது பண்ணிடுங்க. ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. வாட்டர் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஃபுல் க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா டஸ்ட் இருக்கும் போதே நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டஸ்ட்டு ஃபுல்லாமே போய் அதில் போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்தமாரி பண்ணிக்கிங்க. இது இதோட ஃப்ரண்ட்டு டோரு.
இதையும் நம்ம ஜஸ்ட்டு தொடச்சிக்கலாம். உங்களுக்கு இதில் ஆட்டோ க்ளீன் இருக்குது. எல்ஜியோட டுவல் இன்வெர்ட்டரில் ஃபஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன் கீ இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரெஸ்ஸு, இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் வருதில்ல, இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள செட் பட்டன் அமுத்துங்க. செட் பட்டன் அமுத்திட்டு பவர் பட்டன் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிடுங்க. CO அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். CO கம்ப்ரஸர் வந்து கம்மியான ரொட்டேஷனில் சுற்றும். அப்போ உங்களோட ப்ளோவர்லாம் மெதுவாக சுற்றும். நீங்கள் ஏசி போடும்பொழுது ஸ்மெல்லு வரும். ஸோ இந்த மோடில் நீங்கள் ஒரு 30 மினிட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீனாக ஆட்டோ க்ளீனு உள்ளே ஃபுல்லாக ஆட்டோ க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டு கிடையாது, உள்ளே இருக்கிற ஸ்மெல்லு, அதுமாரி டியூப்பில் இருக்கிற மாய்ச்சரு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு க்ளீன் ஏர், ஸ்மெல் இல்லாத ஏராக கொடுக்கும். 30 மினிட்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும்.